ஹே கைஸ், வெல்கம் டு வீனோ கியூரியாசிட்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெட்டால வந்து கிளஸ்டர் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இந்த வீடியோ ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நான் வெறும் ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்கோ அதை வச்சே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லா என்ன இருக்கு ப்ராப்பரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒன்ஸ் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரிப்பு போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு காஸ்ட் ஆகுது, மைலேஜ் எவ்வளவு நம்ம இது பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆடாஸ் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகுது, டீஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கனாலும் நம்மளுக்கு அது வந்து கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் இப்போ மேப் யூஸ் பண்றோம், இன்பில்ட் உண்டாய் ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலயே வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். ஸோ எப்படி திரும்பணும், எப்போ திரும்பணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளஸ்டர்லயே காமிக்கும். நம்ம டேரக்டா மேப்பை பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம இந்த கிளஸ்டரை பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றப்ப ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்மளுக்கு காமிக்கும், என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் டிசேபிள் ஆகிட்டு என்னெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் தெரியுதுல்ல, இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். ஸோ ஹேண்ட் பிரேக் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இண்டிகேஷன் வரதுக்காக நம்மளுக்கு அங்கே தந்திருக்கோம். இது வந்து சீட் பெல்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட்டு பேசஞ்சர்ஸ் 2 பேருக்கும் இருக்கிறது. இது வந்து பின்னாடி இருக்கவங்களோட இது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா லேன் வந்து நம்ம தாண்டி போகிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக லேன் டிபார்ச்சர் அலர்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேரிங் சிம்பிள் வரும். இது ரெண்டும் வந்து கிரே கலரில் இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு லைன்ஸ் வந்து கரெக்டாக தெரியுது அப்படின்றப்ப இந்த கோடு வந்து க்ரீனில், இந்த 2 கோடும் வந்து க்ரீனில் ஆக்டிவேட் ஆகும். இந்த ரெண்டும் வந்து க்ரீன் கலரில் மாறும். ஸோ இங்கே க்ரீனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து ஆடாஸ் வந்து ஒர்க் ஆகுது, கார் வந்து கண்ட்ரோல் அது எடுத்துக்கிச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்கு. இதில் இந்த ஏரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃபியூல் டேங்க் வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ ஃபுல்லு எண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிசர்வ்னாலும் இங்கே வந்து நம்மளுக்கு கலர் மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து நம்மளுக்கு இங்கே காமிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், நம்ம எவ்வளோ வேகத்தில் போகிறோம் அப்படின்றத வந்து டிஜிட்டலில் இங்கே காமிக்கும். இதே நீங்கள் டாப் எண்டு போகும்போது உங்களுக்கு வந்து அனலாக்ல டிஜிட்டல் டிஸ்பிளே கிளஸ்டர் ஃபுல்லாகவே வரும். நம்மளது வந்து டாப்புக்கு ஒன்று கம்மின்றனால நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகும், இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து இருக்கிற ஃபியூல் வச்சு ஓட்டலாம் அப்படின்றத வந்து இங்கே காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐடியல் ஸ்டாப்போட சிம்பிள் வந்து இங்கே காமிக்குது. ஏன்னு போட்டிருக்கிறது வந்து இங்கே பட்டன், நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே அது வந்து இதுவாயிடும். ஸோ இதோட சிம்பிள் வந்து இங்கே இருக்கும். கீழே வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத காமிக்கும். அடுத்து வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம இந்த பேனல் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு 11,000லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே ரீசெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால இருக்கு. அந்த வீடியோ வேணாலும் நம்மளோட சேனல்ல இருக்கு, அதை போய் பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஆர்பிஎம்ல ரன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து நம்ம ஐடியலில் இருக்கும்போது 0.7 இன்டூ 10,000 அப்படின்றதுல தான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட நம்மளுக்கு ஹீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்றது வந்து கோல்டு, ஹெச்ன்றது வந்து ஹீட்டு. ஸோ எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மிடில் இருந்தா அப்படின்னா இன்ஜின் வந்து கரெக்டான வார்மில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் டிஸ்பிளே ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இதை நான் யூஸ்வலாக வந்து இந்த டிஸ்பிளே வச்சு ஓட்ட மாட்டேன். ஸோ இப்போ நான் மெயினாக வச்சு ஓட்டுறது வந்து இந்த கரண்ட் ட்ரிப்பில் வச்சு ஓட்டுவேன், இல்லைனா வந்து நம்ம இந்த லாஸ்ட் ரீசெட்டில் வச்சு ஓட்டுவேன். இதில் இருக்கிறத ஒன்னொன்னையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ட்ரிப்பு. இந்த கரண்ட் ட்ரிப்புன்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம், கார் ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, அவன் மினிட்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் எவ்வளோ வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து தருது லிட்டருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த கீழே இருக்க பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளூ கலரில் ஒரு பார் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0 to 30
இப்போ நீங்க வந்து இந்த பாரை வந்து 20 கிட்ட வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து 20 கிடைக்கும். ஸோ நீங்க ஆக்சிலேட்டர் அதிகமா வரும்போது இது கம்மியாகும். ஆக்சிலேட்டர் ஸ்மூத்தா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவரால் மைலேஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுறது நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் நான் மெயினா வந்து மோஸ்ட்லி வச்சு ஓட்டுவேன். நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டரை மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்க அப் அண்ட் டவுன் பட்டனை வந்து நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரீஃபியூல் பண்ணதுலேருந்து எவ்வளோ இருக்கு. நீங்க ஃபியூல்ஸ் ஒன்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிடும். ஸோ ஃபியூல் போட்டதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கோம், அதே மாதிரி வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ கதவு திறந்தாலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த கதவு திறந்திருக்கோ அந்த கதவு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கிறது வந்து இங்க தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி திறக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட் ரீசெட். இந்த ரீசெட் வந்து நீங்க ஒன்ஸ் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேனுவலா ரீசெட் பண்ற வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கும். இதுலயுமே சேம் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து வந்து ஆட்டோ ஸ்டாப். ஆட்டோ ஸ்டாப் வந்து எவ்வளோ நேரமா உங்களுக்கு இருக்கு அப்படின்றத வந்து வச்சுக்கிறோம். இதை வந்து நீங்க மேனுவலா ரீசெட் பண்ணணும்னா நம்மளோட இதுல கூட போய் ரீசெட் பண்ணிக்கலாம். அதையுமே நான் வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இதை வந்து நான் ஃபுல்லா ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை நான் வந்து லாங் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரீசெட் ஆகும். ஸோ ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எதில் வச்சு உங்களுக்கு வேணுமோ அதில் வந்து நீங்க வச்சு ரீசெட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து உங்களால ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க யூசுவலா என்ன பண்ணா ஒரு ட்ரிப்பு போறீங்க, உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ போறீங்க, மைலேஜ்லாம் கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் ரீசெட்டை வந்து ட்ரிப்பை ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்டில் வந்து நீங்க கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளோ காசு ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், மைலேஜ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ரீஃபில் பண்றீங்க அப்படின்னா அந்த ரீஃபில்ல இருந்து எடுத்துக்கும். இதுல நான் ஒண்ணு மிஸ் பண்றது என்னன்னா நம்மளுக்கு வந்து பழைய ஹுண்டாயில வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 2 ட்ரிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். என்னன்னா நான் இப்போ வந்து ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போறேன் அப்படின்றப்ப என்னால வந்து ஈஸியா வந்து ஒரு ட்ரிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இன்னொரு ட்ரிப்பை வந்து ஷார்ட் ட்ரிப்புக்கு என்ன கால்குலேட் பண்ணா தனியா என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து என்னால அந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியல. கரண்ட் ட்ரிப் வந்து நீங்க கார் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் ட்ரிப் போயிடும். ஸோ இந்த இதுல வந்து அவ்வளோதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இதை எப்படி நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா இங்க இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்றீங்க அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நேவிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த சைடை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளால இதுல பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டயர் பிரஷர் மானிட்டர் காமிக்கும். இந்த டயர் பிரஷர் மானிட்டர் வந்து நீங்க மூவ் பண்ணணும். ஒரு 1 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் வந்து நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சென்சார் கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 4 வீல்லயுமே வந்து உங்களுக்கு எவ்வளவு காத்து இருக்கு அப்படின்னு தனித்தனியா காமிக்கும். அது இல்லாம பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதுல ஆரஞ்சு கலர்ல வந்து அலர்ட் மாதிரி காமிக்கும். அடுத்து வந்து யூரியா லெவல். ஸோ நம்ம AdBlue வந்து ஆட் பண்ணுவோம் இப்போ வர டீசல் காருக்கு எல்லாத்துக்குமே. இதை பத்தியும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். DPF ஃபில்டர் பத்தி ஃபுல்லா போட்டிருப்போம். அதை பாருங்க பார்க்காதவங்க. இது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற வந்து இதுல காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளவுதான். சப்போஸ் நீங்க மேப் யூஸ் பண்றீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இந்த மேப்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனுமே வந்து எப்படி திரும்பணும் எல்லாமே வந்து நீங்க இங்கேயுமே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க சாங்ஸ் எதனா ப்ளே பண்றீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சாங்கோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ இதோட சில ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளால இன்ஃபோடெயின்மெண்ட்லயும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ்ல போயிட்டு வெஹிக்கல்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஆடாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்து கிளஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த கிளஸ்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைட்னஸ்ல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து டிஃபால்ட்டே வச்சுக்கிறேன் 12ன்ற மாதிரி. உங்களுக்கு தேவையான பிரைட்னஸை வந்து நீங்க மாத்திக்கலாம். அடுத்து வந்து தீம் வச்சுக்கலாம். இந்த தீம்ல வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏன்றது வந்து இந்த கலர், பின்றது வந்து ரெட்டு, சீன்றது வந்து கிரீன். ஸோ இதை வந்து நீங்க எது வேணுமோ அந்த கலர் வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து எப்பயுமே ப்ளூ தான் ஃபேவரட், அதனால ப்ளூ கலர் வந்து வச்சிருக்கோம். அடுத்து வந்து ஆட்டோ ஸ்டாப். நாங்க சொன்னல ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எப்படி ரீசெட் பண்ணணும், நம்மளோட கரண்ட் ட்ரிப்போட லிங்க் பண்ணணுமா, இல்ல நம்ம ரீஃபில் போட்டாலே ரீஃபில் ஆயிடணுமா, இல்லைன்னா வந்து ரீசெட்டை வந்து நம்ம மேனுவலா பண்ணணுமா அப்படின்றதையுமே நம்மளால இங்க கொடுத்துக்க முடியும்.
அடுத்து வந்து கண்டென்ட் செலெக்ஷன். இதுல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் அதுல காமிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்ப வைப்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, வைப்பர் இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு காமிக்கணும் அப்படின்னா காமிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிராஃபிக் சைன்ஸ். இந்த டிராஃபிக் சைன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ADAS கேமரா இங்க இருக்கு. அந்த கேமராவுல வந்து ஃபோட்டோ புடிச்சுட்டு, நம்மளுக்கு எதனா வந்து அலர்ட் வந்துச்சு அப்படின்னா இங்க காமிக்கும். இப்ப ஸ்கூல் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா இங்க காமிக்கும். இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஸ்பீட் லிமிட் இருந்தா, ஸ்பீட் லிமிட்டுமே இங்க காமிக்கும். அது எப்படி காமிக்கும் அப்படின்னா, இப்ப டிரைவ் பண்ணிட்டே போறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு இங்க வந்து சைன்ஸ் வரும். அந்த சைனை பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கும். அதனால டிராஃபிக் சைன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஐசி ரோடா இருக்கு அப்படின்னாலுமே வார்னிங் வந்து நம்மளுக்கு தரணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நம்மளுக்கு தரும். அதுக்கப்புறம் வந்து வெல்கம் சவுண்ட் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வெல்கம் சவுண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வைப்பர் ரிலேட்டட்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காமிக்கும். இந்த இடத்துல என்னென்ன பண்றோமோ அது எல்லாத்தையுமே காமிக்கும். அதே மாதிரி லைட் வந்து நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னா லைட்டோட இதுவுமே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிக்கும். இதை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காரை வந்து இன்னும் சூப்பரா வந்து உங்களால ஓட்ட முடியும் எஃபிஷியன்ட்டா. இது வந்து நிறைய பேர் தெரியாம பேசிக்கா வந்து ஓட்டுறது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது தெரியாம நீங்க ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆகும். எவ்வளோ வந்து நம்ம க்ரூஸ் செலக்ட் பண்றோம் அப்படின்றதையுமே வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இவ்வளோதான் இந்த மொத்த இதுவே. இது எல்லாத்தையுமே வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதுல வந்து நீங்க டாப் எண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சைட் கேமராஸ்ல இருந்து ரெண்டு வியூவுமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளால வந்து இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெளியில இருக்க வியூ வந்து இங்கேயும் உங்களால பார்க்க முடியும். அது ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதுல பிடிச்ச பெஸ்ட் ஃபீச்சர் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.